Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒவ்வொரு நொடியும் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காரணத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த 29 வயது இளம்பெண்ணின் முடிவும் அவர் கடைசியாக அனுப்பிய மெசேஜும் உலகமெங்கும் ஒர்க்கிங் மெய்ட் ஆக்கப்படும் பெண்களின் வழிகளை வேதனைகளையும் பிரதிபலித்து உலக ஆணாதிக்க மனசாட்சியை உலுக்கி எடுக்கக்கூடியதாக உள்ளது. டெல்லியில் டாக்டராக பணிபுரியக்கூடியவர் கௌசிக். இவரது மனைவி அன்விதா கேந்திரிய வித்யாலயா பள்ளி PGD ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சராக பணிபுரிந்து வந்தார். இருவருக்கும் கடந்த 2019 டிசம்பர் 12ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. 5 வருட குடும்ப வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களால் அன்விதா எடுத்த முடிவுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2025 மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் கணவர் கௌசிக்கும் அவரது மகனும் வீட்டிலிருந்து வெளியில் சென்றுள்ளனர். அப்போது அன்விதா தனது கணவர் கௌசிக்கிற்கும் தனது குடும்பத்தினருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கிறார். அந்த மெசேஜில், கணவர் என்னை அல்ல என் வேலையைத்தான் மணந்தார். என் கணவர் அழகான கடின உழைப்பாளி மனைவியை விரும்பினார். நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். ஆனால் அவர்களுக்கு அது போதவில்லை. அவரது அம்மா மீது மட்டுமே கவனம் செலுத்தும் கவனித்துக் கொள்ளும் ஒருவரை விரும்பினார். அதேபோல் என் பெற்றோரும் சகோதரரும் எனக்கு முக்கியமானவர்கள் என்பதை மறந்துவிட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 5 வருடங்களாக எனது கணவர் என்னிடம் குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து கேலி செய்து வந்தார். எனது மாமியார் என்னை ஒரு ஒர்க்கிங் மேடாகத்தான், அதாவது வேலை செய்யும் பணிப்பெண்ணை போலத்தான் நடத்தினார். எனது சம்பளத்தையும் செக் புக்குகளையும் பேங்க் அக்கவுண்டையும் கணவரை நிர்வகித்தார். அதை தர மறுத்து என்னை கடுமையாக தாக்கினார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என பெற்றோரிடமும் சகோதரரிடமும் கேட்டுக்கொண்டவர், அதற்கு பிறகு அந்த மெசேஜில் குறிப்பிடப்பட்டிருந்ததுதான் வேதனையின் உச்சம். எனது மகன் தந்தையை போல் மாறுவதை விரும்பவில்லை. நான் உணவு தயார் செய்து விட்டேன். நீங்களும் மகனும் தயவு செய்து சாப்பிடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதாவது அந்த சூழலில் கூட தான் ஒரு இல்லத்தரசி என்கிற பெயரில் பணிப்பெண்ணை போல சமைத்து வைத்து விட்டேன், செல்கிறேன் என்பதை மிகுந்த வலிகளோடும் விரக்தியோடும் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டே சென்றிருக்கிறார் அன்விதா. அன்விதா அனுப்பிய மெசேஜை படித்தவுடன் பதறிய அவரது குடும்பத்தினர் அன்விதாவை செல்போனில் தொடர்பு கொண்டனர். ஆனால் அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் அன்விதாவின் கணவர் கௌசிக்கிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். கௌசிக்கும் அவரது மகனும் வந்து கதவை திறக்க முயற்சித்த போது கதவு திறக்கப்படவில்லை. கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டு ஜன்னலின் கிரில்லை உடைத்து உள்ளே சென்றனர். ஆனால் அன்விதாவின் உயிரற்ற உடலை மட்டும்தான் அவர்களால் காண முடிந்தது. தலைநகரம் டெல்லியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காசியாபாத் மாவட்டத்தின் இந்திராபுரத்தில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அன்விதாவின் குடும்பத்தினர் திருமணத்துக்காக 25 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்ததாகவும் ப்ளூ கலர் டிசையர் காரை கௌசிக்கிற்கு வாங்கி கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்விதாவின் தந்தை அனில் சர்மா அளித்த புகாரின் அடிப்படையில் அன்விதாவின் கணவரும் டாக்டருமான கௌசிக் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது பிரிவு 85 படி கணவன் அல்லது அவரது உறவினர்கள் ஒரு பெண்ணிற்கு செய்யும் கொடுமை, பிரிவு 80 2வது படி வரதட்சணை கொடுமையால் நடந்த மரணத்துக்கான தண்டனை, பிரிவு 115 2வது தானாக முன்வந்து காயப்படுத்துதல், பிரிவு 352 வேண்டுமென்றே அவமதித்தல், வரதட்சணை தடை சட்டம் 1961 படி வழக்கு பதிவு செய்த இந்திராபுரம் காவல்துறையினர் கௌசிக் மற்றும் அவரது தந்தையை கைது செய்தனர். மாமியார் மஞ்சு தலைமறைவாக இருப்பதால் அவரை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகில் நான் என் மகனை மிகவும் நேசிக்கிறேன் என மெசேஜில் குறிப்பிட்டிருந்த ஆசிரியர் அன்விதா தன்னையும் நேசித்திருந்தால் குடும்ப வன்முறையால் ஈடுபட்ட கணவனின் குடும்பத்தாரை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடி உலகமெங்கும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கலாம். இப்படி ஒரு முடிவை பெண்கள் யாரும் எடுக்கவே கூடாது என்பதே பெண்கள் உரிமை செயற்பாட்டாளரின் கோரிக்கையாக உள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.